ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரவையில் குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக ரவை வந்து எல்லார் வீட்லேயுமே கிடைக்கக்கூடியது தான். ரொம்ப காஸ்ட்லி இல்லை. கடையில் வாங்குகிற ரவை இது குலோப் ஜாமுன் மிக்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா ரேட் ரொம்ப கூடவாக இருக்கும். பட் ரவை ரொம்ப கம்மி, உடனேவும் செஞ்சிடலாம். இது எப்படி செய்கிறது, என்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 1 டம்ளர் வந்து ரவை எடுத்துருக்கிறேன். 1 டம்ளர் போதும். ஒரு 20 குலோப் ஜாமுன்லேருந்து 30 குலோப் ஜாமுன் வரைக்கும் வரும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சர்க்கரை வந்து ஒரு 2.5 டம்ளர் நான் எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா, 1 டம்ளருக்கு வந்து 2.5 டம்ளர் எடுத்துருக்கேன். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்க்கரை நிறையா எடுத்துருக்கேன் அப்படின்னா ஜீரா குலோப் ஜாமுன் அதில் தானே ஊற வைப்போம். அதனால் ஜீரா கொஞ்சம் நல்லா நிறையா இருந்தால் தான் நல்லா ஊறும். அப்படிங்கிறதுனால 2.5 டம்ளர் எடுத்துருக்கேன். அந்த 2.5 டம்ளரில் 1/2 டம்ளரை வந்து இந்த நம்ம ரவை பிணையும் போதே இது கூட போட்டோம் அப்படின்னா உள்ள நல்லா அந்த குலோப் ஜாமுனே நல்லா இனிப்பாக இருக்கும். ஜீரா ஊறினாலும் ஊறாட்டியும் நல்ல இனிப்பாக இருக்கும். மீதி 2 டம்ளரை வந்து நம்ம பாவு காய்ச்சிடுவோம், அதாவது ஜீரா காய்ச்சிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா 1 டம்ளருக்கு 3 டம்ளர் வந்து பால் எடுத்துருக்கிறேன். பாலில் தான் போட்டு நம்ம ரவையை வந்து வேக வைக்க போகிறோம். வேக வச்சு இது பண்ண போகிறோம். நீங்கள் தண்ணியிலே வேக வைக்கிறனாலும் வேக வைக்கலாம். நான் பால் இருந்ததுனால எடுத்துருக்கேன். பாலில் வேக வச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தண்ணியிலே வேக வச்சிங்க அப்படின்னாலும் சர்க்கரை போடுறதுனால இனிப்பாக தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நெய். நம்ம பாலையும் ரவையும் வேக வைக்கும்போது கட்டியாகாமல் இருக்கிறதுக்காக கிண்டிக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு. அதுக்காக மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. கொஞ்சம் வளவளப்பு தன்மை கிடைக்கும். இது குலோப் ஜாமுனை உருட்டும் போது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும்ல, அதுக்காக இந்த நெய் விடுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா எண்ணெய். குலோப் ஜாமுனை பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அதில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 3 டம்ளர் பால் இருக்குது பார்த்திங்களா, அதை ஊற்றிக்கோங்க. இது நீங்கள் பாலில் தான் செய்யணுங்கிறது கிடையாது. தேங்காய் பால் இருக்குது பார்த்திங்களா, தேங்காய் பால் இருந்தால் அதுலேயும் செய்யலாம், இல்லை வெறுமனே நீங்கள் தண்ணியிலே கூட செய்யலாம். பட் இது ரெண்டு ஏதாச்சும் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1/2 டம்ளர் சர்க்கரை இது கூட சேர்த்துக்குவோம். அப்போ தான் அந்த குலோப் ஜாமுன் உருண்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல உள்ள இனிப்பேறு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெறுமனை ஜீராவில் ஊறுறது வந்து அந்த சாரெல்லாம் குடிச்சிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு குறைஞ்சிடும். பட் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பால் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு, தெரியுதுங்களா. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிண்டுவோம், இல்லாட்டினா கட்டி ஆகிடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மலைச்சாரல் மாதிரி கொட்டி கிண்டணும். அப்போ தான் வந்து கட்டி ஆகாது. பாருங்கள், எல்லா ரவையும் கொட்டியாச்சு, தெரியுதுங்களா. இப்போ வந்து நல்ல பால்லே வந்து ரவை வேகட்டும், வெந்து நல்ல கெட்டி ஆகட்டும். கெட்டி ஆகிற அளவுக்கு, அதாவது குலோப் ஜாமுன் உருண்டை பிடிப்போம் தெரியுமா, அந்த பதத்துக்கு வர்ற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க. அடி பிடிக்கக்கூடாது. அதே சமயத்தில் இன்னும் கொஞ்சம் கெட்டியானதுக்கு அப்புறமேட்டுக்கு வேணும்னா அது கூட வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஊற்றிங்கன்னா கொஞ்சம் வளவளப்பு தன்மை கிடைக்கும். குலோப் ஜாமுன் உருண்டை உருட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு கெட்டியாகிடுச்சு, தெரியுதுங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வளவளப்பு தன்மை கிடைக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ரெண்டாவது வந்து நீங்கள் அந்த உருண்டை பிடிக்கும்போது வந்து கொஞ்சம் வளவளப்பாக இருக்கும், அதை பிடிக்க ஈஸியாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான். இது நீங்கள் நெய் சேர்த்தே ஆகணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா விட்டுருங்க. இந்த ஸ்வீட்டுக்கு மெயினாக தேவையானது ரவை அண்டு சர்க்கரை 2 மட்டும்தான். மீதி எல்லாம் நீங்கள் தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம், பாலுக்கு பதில், இல்லைன்னா தேங்காய் பால் யூஸ் பண்ணிக்கலாம். 2 பொருளை வச்சு ஒரு அருமையான இப்போ குலோப் ஜாமுன் செய்ய போகிறோம். பார்த்திங்களா, எந்த அளவுக்கு கிட்டே ஆகிடுச்சு. நல்ல தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு, அப்போ தான் உருண்டை பிடிக்க முடியும். நல்ல தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு, ஆனால் அடி பிடிக்கக்கூடாது. இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருவோம். நல்லா சூடு ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம உருண்டை பிடிக்கிற பதம் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு எடுத்து உருண்டை பிடிப்போம். இப்போ அந்த மாவு நம்ம எடுத்து வச்சிட்டோம். அது ஆறுற கேப்பில் நம்ம வந்து ஜீரா காய்ச்சிடுவோம். ஜீரா வந்து ரொம்ப முன்னாடியே காய்ச்சி வச்சுட்டாதீங்க, அப்புறமேட்டுக்கு அது இறுக்கி கெட்டியாக போயிடும். ஜீராவும் சூடாக இருக்கணும், நம்ம போடுற குலோப் ஜாமுனும் சூடாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம ஜீரா காய்ச்சறதுக்கு அது கூட வந்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் இல்லைனா 1/2 டம்ளர் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து எடுத்து வச்சுருக்க ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 டம்ளர், மொத்தம் 2.5 டம்ளர் சர்க்கரை எடுத்தோம். அதில் 1/2 டம்ளர் குலோப் ஜாமுன் கூட போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். மீதி 2 டம்ளரை நான் ஜீராவுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன்.
போட்டு நல்லா இது பண்ணிக்கிட்டே இருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜீராவை பொறுத்தவரை கம்பி பதம்லாம் வரணுங்கிற அவசியம் கிடையாது. இனிப்பு பூந்தி லட்டு அந்த மாதிரி செய்கிறதுக்கு தான், அதாவது ஒரு பொருள் இன்னொரு பொருளோட ஒட்டணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் கம்பி பதம் எதிர்பார்ப்போம். அந்த கடலை மிட்டாயி, அது பொட்டுக்கடலை உருண்டை அந்த மாதிரிக்கெல்லாம். இதுக்கு வந்து நம்ம கம்பி பதம் வரணுங்கிற அவசியமே கிடையாது. லைட்டாக கொதித்து பிசு பிசுன்னு வந்தாலே போதும். கொஞ்சம் லிக்யூடாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் குலோப் ஜாமுனுக்குள்ளே தேன் மிட்டாய்க்குள்ளெல்லாம் அந்த சாறு இறங்கும். பாருங்கள், நான் பதம் வந்தோடனே சொல்கிறேன். நல்லா கொதித்து ஒரு மாதிரி நுரகட்டும். அந்த ஸ்டேஜே நம்மளுக்கு போதுமானது தான். இப்படி கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லாட்டினா அடி பிடிச்சி கருகிடும். இப்போ பாருங்கள், ஜீரா ரெடி ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்பி பதம்லாம் வரணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த பாருங்கள், தண்ணியாட்டம் தான் இருக்குது. ஆனால் ஒரு மாதிரி நுரைச்சி வந்துடுச்சு, கலரும் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த பதம் வந்து போதும். இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற ஒரு 1/2 எலும்புச்சம்பழத்தை வந்து புளிஞ்சு விட்டுக்கோம். ஃபுல்லாக புளியக்கூடாது, சும்மா ஒரு 5-6 சொட்டு பாருங்கள், இதுவே போதும். புளிஞ்சு விட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பதம் வந்து இப்படியே மெயின்டைன் ஆகும். அதாவது வந்து சர்க்கரை பாக்கு வந்து உறைஞ்சி போயிடாமல் கட்டி ஆகிடாமல், இங்கே பாருங்கள் தண்ணி மாதிரி ஆகிடுச்சுங்களா, இது வந்து இப்படியே மெயின்டைன் ஆகும். ஓகே, இங்கே பாருங்கள் தண்ணியாட்டம் போயிடுச்சா. இது நம்ம கடைசி வரைக்கும் இன்னும் 1 hour ஆனாலும் இப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதையும் நல்லா உருண்டை பிடிச்சி எண்ணெயை வச்சு எப்படி போடுறது அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. தேவைன்னா கையில், இது தேவைப்படாது, ஏன்னா நம்ம செய்யும்போதே நெய் ஊற்றிருக்கோம், அதனால் வந்து தேவைப்படாது. தேவைன்னா கையில் கொஞ்சமாக நெய் தேய்ச்சிக்கோங்க. இப்படி உருட்டிக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்படி உருட்டினீங்க அப்படின்னா எவ்வளோ அழகாக உருண்டை வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வெடிப்பாக இல்லாமல் நீட்டாக இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? உருண்டை வெடிப்பாக இருக்கக்கூடாது. வெடிப்பாக இருந்துச்சுன்னா பொழந்துக்கிட்டு வரும். இது மாதிரி வெடிப்பு இல்லாமல் நல்லா நீட்டாக வந்து எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்குவோம். சின்னதாக உருட்டுங்க, அப்போ தான் வந்து ஜீராலாம் ஃபுல்லாக உள்ளே இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எல்லா உருண்டையும் உருட்டி வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டோம், தெரியுதுங்களா? சூப்பராக நல்லா வெடிப்பு இல்லாமல் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டோம். முடிஞ்ச வரைக்கும் வந்து நானே கொஞ்சம் பெருசாக தான் பிடிச்சிட்டேன், தெரியாமன்னு இல்லை, சரி ஓகே பரவாயில்லன்ட்டு. நீங்கள் இந்த மாதிரி சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, எண்ணெயில் போட்டிங்கன்னா நல்லா உப்பி வரும். அதனால் பார்க்க ரொம்ப பெருசாக தெரியும். நான் காட்டுறேன் பாருங்கள், இந்தளவுக்கு இதுதான் மீடியமான சைஸு. சரி சீக்கிரம் வேலையாகணும் அப்படிங்கிறதுனால நான் பெருசாகவும் ப்ளஸ் நாங்கள் தானே சாப்பிட்றோம் அப்படின்னாலும் பிடிச்சிட்டேன். நீங்கள் சின்னதாகவே பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து ஜீரா காய்ச்சிடுவோம். சாரி, எண்ணெயில் போட்டு அடிச்சிடும். ஜீரா காய்ச்சிட்டோம், எண்ணெயில் போட்டு எடுத்துடும். வாங்க, ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை வச்சு பாத்திரம் சூடாகட்டும். பாத்திரம் காய்ச்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிடுவோம் பொரிக்கிறதுக்கு. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற குலோப் ஜாமுன் உருண்டைகளை அதில் ஒன்றா போட்டுருவோம். இப்போ நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எடுப்பாங்க பாருங்கள், எந்த அளவுக்கு பபுள்ஸ் வருது பார்த்தீங்களா? இந்த பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி ஓரளவுக்கு ப்ரௌன் கலரில் மாறும், நல்லா உப்பி வரும். அதுக்கப்புறமேட்டு நான் எடுப்போம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. முன்ன வந்த அளவுக்கு இப்போ பபுள்ஸ் வரலை. அதுவும் இல்லாமல் அங்கே பாருங்கள், ஒரு மாதிரி கலர் வந்து ப்ரௌன் கலராக மாறிடுச்சு, தெரியுதுங்களா? ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. எல்லாம் நல்லா உப்பி வந்துருக்கு, தெரியுங்களா? நம்ம போட்டதை விட நம்ம சின்னதாக போட்டோம், நல்லா பெருசாக வந்துருக்கு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துக்குவோம். எண்ணெயை நல்லா ஃபுல்லாக ட்ரை பண்ணிடுங்க. ட்ரை பண்ணிட்டு இன்னொரு பாத்திரத்தில் வச்சுருங்க. எடுத்துன்னு டேரெக்டாக ஜீராவில் போடாதீங்க எப்பொழுதும் குலோப் ஜாமுனை. இந்த மாதிரி வந்து பாத்திரத்தில் வச்சு அந்த மேலே எண்ணெய் பசை தெரியுதுங்களா லைட்டாக, அதெல்லாம் ஃபுல்லாக இன்ச்சணும். அப்படியே நீங்கள் ஜீராவில் போட்டிங்கன்னா ஜீரா உள்ளே இறங்காது. ஏன்னா எண்ணெய் வந்து தண்ணியில் வந்து ஒட்டாது, அதனால் வந்து இறங்காது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் வச்சுட்டு ஓகே. இப்போ ஒரு 5 minutes 5 seconds ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஓரளவு இதாகிடுச்சு. இப்போ நம்ம ஜீராவில் போட்டுருவோம். இங்கே பாருங்கள், ஜீராவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்கேஸ் ஜீரா எதுவும் சூடாக இல்லை அப்படின்னா சூடு பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அருமையான குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி மேலும் பல வீடியோக்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.